ஷார்ட்கட் ட்ரிக் நம்ம ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். அதுல ட்ரிக் நம்பர் 16 ஹைட் ஆஃப் த டவர் இந்த ட்ரிக் போட்டோம். இதை போட்டுட்டு நம்ம எக்ஸ்பிளைன்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தோன்னா சார் இது எனக்கு ஒன்றும் புரியல, கான்செப்ட் இன்னொரு தடவை கிளியரா சொல்லுங்கன்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வந்துருச்சு. சரியா, அதுக்காக அவங்களுக்காக என்ன பண்றோம், நம்ம இன்னொரு தடவை இந்த கான்செப்டை கிளியரா பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி பார்த்த உடனே ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்றதுன்றத இப்ப பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த ட்ரிக்கை இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். பாருங்க, a body dropped from a top of a tower falls through 40 meter during the last 2 seconds of its fall. The height of the tower is. இப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் ஒரு டவர்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி போடுறோம். போடும்போது என்னது, மேல இருந்து இப்படி கீழே விழுது. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 40 மீட்டர்னா ஹைட் ஆஃப் த டவர் வந்து என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். சரியா, 60 மீட்டர், 45 மீட்டர், 80 மீட்டர், 50 மீட்டர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ரெகுலரா வரக்கூடிய சொல்யூஷன் எப்படி வரும்னா இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொன்று இட் டேக்ஸ் மோர் டைம், அதிகமான டைம் எடுத்துக்கும். சரியா, அதனால நம்ம இதுக்காக தான் என்ன பண்ணோம்னா ஒரு ட்ரிக் போட்டோம். அந்த ட்ரிக் பாருங்க எப்படி இருக்குங்கிறது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. சரியா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு டவர், ஹைட்டான டவருக்கு இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து இப்படி கீழே விழுது. சரியா, ஃப்ரீ ஃபால் தான் கண்டிஷன். சரியா, பாடி டிராப்டு ஃப்ரம், த்ரோ பண்ணல, அப்படி ஜஸ்ட் விடுறாங்க. விடும்போது என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா நமக்கு 40 மீட்டர்ட்டாங்க. அப்ப ஹைட் ஆஃப் த டவர் தான் என்னங்கிறது கொஸ்டின். இதுக்கு வந்து என்னன்னா ஃப்ரீ ஃபால்க்கு இந்த எவ்ரி செகண்ட் இது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ பாருங்க 1:3:5:7 அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஆட் நம்பர்ஸ் ரேஷியோ. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா 1 செகண்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கீழே விழுதுங்கிறத பார்க்கணும். 1 செகண்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழும்போது கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க ½ g(t²) அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்ப ½ இன்ட்டு ஜியோட வேல்யூ வந்து 10, டீயோட வேல்யூ வந்து 1 செகண்ட் அப்படிங்கிறதால 1² அப்படின்ட்டு வரும். அப்ப 10/2னா 5 மீட்டர். இது பாருங்க, இதான் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதை வச்சுதான் நம்ம போடுறோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழும்போது ஃப்ரீ ஃபால்ல 1 செகண்ட்ல இது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 5 மீட்டர். அப்ப 1 செகண்ட்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னா நெக்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 15 மீட்டரா இருக்கும். அடுத்த செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 25 மீட்டர். அதுக்கு அடுத்த செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 35 மீட்டர். இது புரியுதா? 1:3:5:7 இந்த இதுதான். இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 5 மீட்டர்னா நெக்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 15 மீட்டர். அதுக்கு அடுத்த செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 25 மீட்டர். அதுக்கு அடுத்த செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 35 மீட்டர். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 40 மீட்டர் அப்படின்னா ரெண்டு அடுத்தடுத்த செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 40 மீட்டரா இருக்கும். அது எதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 25 + 35 போட்டா என்ன வருது, இது 16 வருது. அப்ப இது கிடையாது. 25 + 35னா இது 60 அப்படிங்கிறது வருது, 60 மீட்டர்னு. அப்ப இது லாஸ்ட் 2 செகண்ட்ஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 15 + 25 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது, இது 40 மீட்டர். அப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுவா தான் இருக்கும். சரியா, அப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ணுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, 5 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. அப்ப டோட்டலா இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் + 40 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 45 மீட்டர். சோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 45 மீட்டர். புரிஞ்சுதா? அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 5 மீட்டர், அடுத்த செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 15 மீட்டர், அதுக்கு அடுத்த செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 25 மீட்டர். அப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 40 மீட்டர்னா ஹைட் ஆஃப் த டவர் வந்து என்ன பண்றோம் பிளஸ் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு 5 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. அப்ப 5 மீட்டர் + 40 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 45 மீட்டர் அப்படிங்கிறதா ஹைட் ஆஃப் த டவர். ஓகே, இப்ப இதுல நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். இதுல என்ன டிஃபிகல்டிஸ் இவங்க ஃபீல் பண்றாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பாருங்க பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்றோம், ட்ரிக் வர்றதுக்கு முன்னாடியே முதல் நாள் நைட்டே நம்ம என்ன பண்றோம், இந்த ட்ரிக்ஸை வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். சரியா, இதுல வந்து என்னன்னா எல்லாரும் ஓரளவு கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. சில பேருக்கு வந்து எனக்கு புரியல சார், இன்னொரு தடவை டீச் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்டுட்டே இருக்கும்போது தனித்தனியா ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுல நம்ம இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்றோம். இதுல வந்து என்னன்னா ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. 5th கொஸ்டின்ல வந்து என்ன
ஆப்ஷன் வந்து 20 மீட்டர்ங்கிறதே இல்ல. சரி, அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே. A ball is dropped from a height of 120 meter. How much time does it takes to reach the ground? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டோட்டலா 180 மீட்டர், அந்த டிராப் ஃப்ரம் தி ஹைட் ஆஃப் 180 மீட்டர், ஒரு பர்டிகுலர் ஹைட், அந்த ஹைட் எவ்வளவு 180 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 180 மீட்டர் இருந்து கிரவுண்ட் ரீச் பண்றது எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன, 5 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த செகண்ட்ல டிராவல் பண்றது, ஏன்னா ஃப்ரீ ஃபால்ல 1 செகண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்றது வந்து 5 மீட்டர். நெக்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்றது 15. அப்ப 5 + 15 என்ன வரும், 20 மீட்டர் வந்துடும். இது கிடையாது, ஆனா 180 மீட்டர் வரும். சரி, அதுக்கு அடுத்த செகண்ட்ல டிராவல் பண்றது 25 மீட்டர். அப்ப 20 + 25 45 மீட்டர். அதுக்கு அடுத்த இது டிராவல் பண்றது என்ன, 35 மீட்டர்னா 45 + 35 80 மீட்டர். அதுக்கு அடுத்த இதுல டிராவல் பண்றது வந்து என்ன, 45 மீட்டர். 45 80 + 45 எவ்வளவு, 125 மீட்டர். அதுக்கு அடுத்ததுல செகண்ட்ல டிராவல் பண்றது 55 மீட்டர். அப்ப 125 + 55 180 மீட்டர். அப்ப டோட்டலா வந்து என்ன, இது 1 செகண்ட், இது 2 செகண்ட்ஸ், இது 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட், 6 செகண்ட்ஸ். அப்ப டோட்டலா வந்து 6 செகண்ட்ஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்னா 180 மீட்டர் டிராவல் பண்ணும். அப்ப 180 மீட்டர் டிராவல் பண்றதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிற டைம் எவ்வளவு, 6 செகண்ட்ஸ். புரியுதா எப்படி போட்டுக்கிறோம்ட்டு? நம்ம அதே 1:3:5:7 இந்த ரேஷியோ தான், ஆட் நம்பர் ரேஷியோ. ஆனா நம்ம ஃப்ரீ ஃபால்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு செகண்ட்ல டிராவல் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்றது 5 மீட்டர். இதை தெரிஞ்சுக்கணும். இதை டைரக்டாவே क्वेश्चंस கேட்கலாம். ஓகே. A ball falls freely under gravity for first 4 seconds. Find the distance covered in the last 2 seconds of its motion. ஒரு ஆப்ஜெக்ட் டோட்டலா டிராவல் பண்றது வந்து என்ன, 4 செகண்ட்ஸ் டிராவல் பண்ணுது. எவ்வளவு செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ். அதுல லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் 5 மீட்டர், அடுத்தது 15 மீட்டர், அதுக்கு அடுத்தது 25 மீட்டர், அதுக்கு அடுத்தது என்ன வரும், 5 15 25, அதுக்கு அடுத்தது 35. 1:3:5:7. இப்போ டோட்டலா இது 4 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்றது எவ்ரி செகண்ட் என்னென்னங்கிறத பாக்குறோம். லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்றது 35 + 25 போட்டோம்னா 60 மீட்டர். சரியா? 4 செகண்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழும்போது லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 60 மீட்டர். A stone dropped from a height reaches the ground in 5 seconds. Find the total height of the tower. அப்ப 5 செகண்ட்ஸ் டோட்டலா எடுத்துக்குதுன்னா ஹைட் ஆஃப் த டவர் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஜஸ்ட் 5 15 25 35 45 போடுங்க, ஆட் பண்ணுங்க. அப்ப இது என்ன வரும், 20 45 45 + 80 125 மீட்டர். சோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன, 125 மீட்டர். சரியா? ரொம்ப சிம்பிள். இதை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். அதனாலதான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஷார்ட் ட்ரிக் கொடுக்கும் போது என்ன பண்றோம், அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துறோம். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்கு போது நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட மெத்தட்ல ட்ரை பண்ணுவீங்க. அப்போ வந்து அது எப்படி என்ன மெத்தடுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ஆனா நம்ம ஷார்ட் ட்ரிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அது எவ்வளவு ஈஸியா போட முடியுங்கிறது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சரியா? நம்ம கொஸ்டின்ஸ் தரும்போது என்ன பண்ணுங்க, நீங்க உங்களோட மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணி பாருங்க, அந்த ஆன்சர் வருதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். A stone is dropped from a tower and falls through 105 meter in the last 3 seconds of its motion. Find the height of the tower. லாஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 105 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஹைட் ஆஃப் த டவர் என்ன, நம்ம எப்பயும் போலதான் என்ன பண்றோம், இது 5 15 25 35 45, அதுக்கு அடுத்தது 55. இப்ப லாஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் 105 மீட்டர்னா இது பாருங்க, இது என்ன வருது, லாஸ்ட் 3 செகண்ட்ஸ். இது 55 + 45 100 வந்துருது. அப்ப இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, இதுவா தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 45 + 35 80, 80 + 25 105 மீட்டர். அப்ப லாஸ்ட் 3 செகண்ட்ஸ் 105 மீட்டர்னா ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளவு, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர்னா நமக்கு என்ன சொல்லலாம், அப்ப இன்னும் பிளஸ் ஒரு 20 ஆட் பண்ணிக்கலாம். சோ த ஆன்சர், ஏன் 20 ஆட் பண்றோம், லாஸ்ட் 3 செகண்ட்ஸ் 105 மீட்டர்னா அதுக்கு முன்னாடி 2 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 20 மீட்டர். அப்ப 20 மீட்டர் + 105 மீட்டர் போட்டோம்னா 125 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? அடுத்து, a free falling body takes 2 seconds to fall through the last 20 meters before hitting the ground. Find the height of the tower.
அப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் 20 மீட்டர்னா ஹைட் ஆஃப் த டவர் வந்து என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் 5 மீட்டர், அடுத்த 1 செகண்ட் 15 மீட்டர்னா டோட்டலாவே ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்றது 20 மீட்டர் தான், லாஸ்ட் 2 செகண்ட்ஸும் இந்த 20 மீட்டர் தான். அப்ப வந்து என்னன்னா ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 20 மீட்டர். சரியா? சோ த ஆன்சர் இஸ் 20 மீட்டர். உங்களுக்கு நான் வந்து என்னன்னா ஒர்க் ஷீட் கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதை கரெக்ட் பண்ணிருக்கேன், நீங்களும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி போடும்போது ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு, என்னால முடியல சார் அப்படின்னா நீங்க வந்து என்ன, எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், என்ன 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணும், வாட்ஸ்அப் பண்ணும். வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் கேட்கறது ரெண்டே விஷயம் தான், உங்களோட நேம் என்ன, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, இந்த ரெண்டு விஷயம் தான் கேட்பேன். இன்னொன்னு உங்களுக்கு என்ன ட்ரிக் வேணும் அப்படிங்கிறது, இது வந்து T16 அப்ப T16 போட்டு உங்களோட நேம் டிஸ்ட்ரிக்ட் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு பண்றீங்க. பண்ணும்போது என்ன ஆகுனா, பழைய இதுக்கு ட்ரிக் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப அந்த கரண்ட் இது நான் உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். சில சமயம் வந்து சில பேருக்கு CA காமன் ஆக்சலரேஷன், அதே மாதிரி வந்து இந்த கனெக்டட் பாடி CB இதெல்லாம் கேக்குறீங்க, அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. சரியா? அதனால நீங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. கரண்ட் வீடியோவா இருந்துச்சுன்னா, கரண்ட் கொஸ்டினா இருந்துச்சுன்னா உடனே வந்துடும். மத்தது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? நீங்க அது வந்து எங்க IT டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. இட் டேக்ஸ் சம் டைம். சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு ட்ரிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.